சார், தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள், இந்நாள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இவங்க 2 பேர்ல திறமையான நிதியமைச்சர் அப்படின்னு நீங்க நினைக்கிறது யார் சார்? அதாவது நிதியமைச்சர்கள்ல 2 வகை உண்டு. அதாவது எல்லா அமைச்சருக்குமே தனித்து அவர்கள் கொள்கை ரீதியாக அரசினுடைய கொள்கை, அமைச்சகத்தினுடைய கொள்கை, அமைச்சர் அவையினுடைய கொள்கை இவற்றிற்கு ஏற்றாற் போல முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். இன்றைக்கு சிதம்பரம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் அவர் சிலவற்றை உடனடியாக செய்யவில்லை என்பதற்காகத்தான் அவரை நிதித்துறையிலிருந்து உள்துறைக்கு மாற்றினார்கள். நிர்மலா சீதாராமன் அவரை பொறுத்தமட்டிலே நான் பார்த்த மட்டில் அவருக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படவில்லை. தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது. சிதம்பரம் அவர்கள் செய்தது போல அவருக்கு தன்னிச்சையாக செய்யக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவருக்கு அமைச்சகத்திலிருந்து, அதுவும் குறிப்பாக பிரதம பிஎம்ஓ என்று சொல்லப்படுகின்ற அங்கிருந்து கொடுக்கப்படுகிற திட்டத்தை தான் அவர்கள் செயல்படுத்த முடியுமே தவிர தன்னிச்சையாக செய்ய இயலாது. அதனால் ஒருவரை ஒருவர் ஒப்பிடுவது என்பது அவர் சரியானது அல்ல. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை திறமையாக செய்திருக்கிறார்கள்.